வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மீன் வச்சு பண்ணுவாங்க, ஆனால் அதை டிஃப்ரெண்ட்டாக பன்னீர் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெசிபி அதே தான், நம்ம மீனுக்கு பதிலாக பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். பன்னீர் பொளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய கியூபாக இருக்கனால இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா இதுக்குள்ளே நல்லா இறங்கும், அதுக்காக ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து இந்த மசாலாவை நல்லா தடவிடலாம். நான் பன்னீருக்கு நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன், அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்குங்கிறதுக்காக. நீங்கள் இல்லாட்டி ஃபோக் வச்சு இதை ஓட்ட கூட போட்டுக்கலாம். இப்போ 2 பன்னீரும் ரெடியாக இருக்குது. அடுத்து இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் இதை தேங்காய் எண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு தவாவில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த 2 பன்னீரையும் அதில் சேர்த்துருங்க. மிச்சம் இருக்க மசாலாவையும் இது மேலே தடவிடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்கு இதை குக் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மசாலா கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் பண்ணால் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமோன்னு ஒரு டவுட்டு, அதனால் 2ம் கலந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுக்க இது தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம். இதோட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் பால் 1/4 கப் சேர்த்துருக்கேன். நான் நல்லா திக்காக எடுத்துருக்கனால 1/4 கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கப்பை அலசி 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்து கிரேவி மாதிரி ஆயிடும். பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலா வாசம் சூப்பராக வருது. நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக அடுப்பில் காட்டிக்கோங்க. இதை நம்ம சூடு பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. 2 சைடும் திருப்பி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கை சுற்றாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சில பேர் இதை முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் ஃபுல்லாகவே காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. இது நல்லா சுருங்கும், அப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
இது மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே திருப்பி மசாலாவால் இதை ஃபுல்லாக மூடிடுங்க. மசாலா வச்சதுக்கப்புறமா இதை நம்ம மூடிடலாம். இந்த வாழை இலையை யூஸ் பண்ணியே எல்லா சைடும் மூடி விட்டுருங்க. உங்கள்கிட்ட அந்த நார் இருந்துச்சுன்னா கட்டிடுங்க. கட்டினீங்கன்னா இது நவுறாது, ஈஸியாக இருக்கும். எனக்கு அந்த நார் கிடைக்கல, அதனால சும்மா இன்னொரு லீஃபை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம தவால வச்சிடலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நம்ம குக் பண்ணிடலாம். இதையும் ஒரு 4 நிமிஷம் வைங்க, ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா மசாலாலாம் இறங்கி செம்மையாக ரெடி ஆயிருக்கு. அந்த பன்னீரில் நல்லா மசாலாலாம் இறங்கி ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.